வெஜ் போண்டாக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டைக்கோஸ் நான் இன்றைக்கி கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நீள நீளமாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இது எப்படி பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியனும் நம்ம நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெஜ் போண்டாக்கு தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு உங்களுக்கு நீள நீளமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம போண்டாக்கு தேவையான மாவெல்லாம் ரெடி பண்ணிடலாம். போண்டாக்கு தேவையான கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்துடலாம். அப்புறம் 1/4 கப்பு அரிசி மாவு, அது இது கூட சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்துடலாம். இப்போது இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள், இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அது இது கூட சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாவோட இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். போண்டாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்தது இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த போண்டா உருண்டைகள்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகும். இந்த மாதிரி மிதமான சூட்டில் போட்டுடலாம். போண்டா இப்படி மிதமான சூட்லேயே நல்லா வேகணும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேக விடுங்க. அவ்வளோதான், நம்ம போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வேக விடணும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம்.